அப்படி என்று பங்காளி வெண்டகத்தினாலே இந்த மண்ணை புடி மண்ணை எண்ணினாலும் எண்ணலாம் முடியாது. சாப்பிட முடியாத சாதத்தில் விஷத்தை குளிக்க முடியாத குளத்தில் வசனாட்சி வைத்தான். படுக்க முடியாத படுக்கிற பாம்பு விடுத்தான். செந்தில் சொன்ன மாதிரி வாத்தியார் கொஞ்சம் கடிச்சாதான் போச்சாரு. மூட்டை பேசாரு கடிச்சிடாத நீ வேற சிரிக்கிறவன பாரு. பள்ளிக்கூடம் போறீங்களா? இங்கே பள்ளிக்கூடம் தான் போறாங்க. நீ லீவ் இல்லைனா பள்ளிக்கூடம் தானே? மதியா ராஜாக்களை எப்படி வெல்ல முடியவில்லையே அப்படி என்று காசிக்கு வாங்கி பாதையில அரக்கு மாளிகை ஏற்படுத்தி இவர் ராஜாக்களையும் என் தாய் குந்தமாரியையும் கூண்டோடு எரிக்க எத்தனித்தான். ஆழ்மனையை தீ வைத்தவர் வாழ்ந்தவர் உலகில் உண்டா இல்லை. இது எங்க சித்தப்பாவதில் ஆழ்வார் மூலியமாகவும் கனக சிப்பி மூலியமாகவும் அறிந்து எங்க அண்ணனாருக்குடியான வீமனிடத்தில் சொல்லவும் வீமன் முன்னறிவோடு இரவோடு இரவாக தூங்காது இருந்து நாங்க துரியோதன எங்களுக்கு எரிப்பதற்காக ஆளறிப்பிலான புரோசனம் அந்த புரோசனம் வைத்து அரக்கு மாளிகை பொய்த்துணை உதைத்து அரக்கு மாளிகை எரித்து சுவாரக பல வழியாக இடுபாவனம் படுத்தோம். அடுத்து இடும்பாசுரன் எதிர்த்தான். அந்த இடும்பாசுரனை கொண்டு அவன் தங்கையாருக்குடியான மும்மலக்கண்ணி சொல்லக்கூடிய கமலக்கண்ணியை மணந்து மும்மலக்கண்ணி என்றால் அவளுக்கு 3 சனம். சனம்னா இந்த சனமா எல்லாருக்கும் 2 சரண்டா. மும்மலக்கண்ணிக்கு 3 சனம். அதான் சனம்னா என்னங்க? காலைல உட்கார போய் கேளு சொல்லுவாங்க. மனக்கொல்லி போய் வாத்தியார் சொன்னாரு. சனம்னு சொன்னாரு. சனம் இல்ல ஸ்தனம். கணமா அது என்ன அக்கா அப்படின்னு கேளு அவ சொல்லுவா. வாத்தியாரு என்ன ஸ்தனங்கிறாருன்னா குழந்தைகள் பால் அருந்தும் ஸ்தனம் பாருங்கள். அப்படி ஸ்தனம் பாருன்னா கொங்கை கம்பல் இருக்குமா? கொங்கைன்னா அதான் தீர்ந்து போச்சு. குழந்தைகள் பால அறுத்தபடியா ஸ்தனம் பாருங்கள். என்னமா உயிரா இருக்கா? எங்க அண்ணனை பார்த்த உடனே 3 சனத்திலே ஒரு தரம் மறைந்து விட்டாரு. அவளுக்கு கமலக்கண்ணியன் பேர் வைத்து அந்த கமலக்கண்ணி மணந்து கடோர்கள் என்ற பிள்ளை பிறந்தான். ஆமா அங்கிருந்து முன்னித்து மரம் எடுத்தோம். அடுத்து முன்னித்து மரத்திலே பகாசுரனாகப்பட்டவன் அவன் பாப்பார் திருவை இருந்து பாப்பார் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுல கலரிச்சு சோறு ஒரு வண்டி மாடு ஒரு ஆளு இதெல்லாம் சாப்பிட்டு ஒரு வண்டி மாடு 2 வண்டி மாடு ஒரு வண்டி ஒரு ஆளு ஒரு கலாரிச்சு. ஆமா எல்லாரும் சாப்பிடுவான். அந்த ஊருக்கு நாங்க விருந்தாடி போறோம். அந்த வீட்டுல ஒரே பையன். அந்த வீட்டுக்கு நாங்க விருந்தாடி போனீங்க. அந்த அம்மா அழுது இருந்தாங்க. எங்க அம்மா அதாவது குத்துவாதியை பார்த்தாங்க. அந்த மாதிரி பார்த்தாங்க. அம்மா நாங்க தான் எங்க விதி வாசத்தால நாங்க இங்க வந்திருக்கோம். துரியோதன அரக்கு மாளிகை எரிக்க பார்த்தோம். அங்கிருந்து நாங்க இங்க வரோம். நீ ஏமா அழுவுற அப்படி கேட்டாங்க. நான் வச்சிருக்கிறது ஒரே பிள்ளை. இன்னைக்கு பகாசுரன் அனுப்பிட்டுனா சோத்து பானைக்கு மாத்து பானை கிடையாது. கொள்ளி வைக்க கூட பிள்ளை இல்ல. அதனால அழுவுறம்மா. நீ அந்தாளம்மா நான் 5 புள்ள வச்சிருக்கேன். அதுல ஒரு புள்ளி அனுப்புறேன் அப்படின்னாங்க. எங்க கிட்ட தான் ஆளு இருக்கு தெரியுமா? ஆமா. உடனே எங்க அண்ணன் வீமனை அழைத்து கண்ணே வீமா பகாசுரனுக்கு சோறு கொண்டு போடா அப்படி என்று சொல்ல கலை அடிச்சு வச்சு இது நியாய
அடிச்சு அடிச்சு காத்தால குச்சி வச்சுட்டு இருக்காங்க. அதுல மூஞ்ச வச்சு ஒன்றரை மாட்டை பூட்டி பகாசுரனுக்கு எங்க அண்ணன் சோறு எடுத்து போறாரு. பகாசுரன் கொகை ஒரு காலவழிக்கு தூரம் இருக்கு. இங்கே போனாரு. காலை அரிசி சோத்தையும் குழம்பு ஊத்தி கிளம்பினாரு. 3 உண்டியா பிடிச்சாரு. சாப்பிட்டாரு. மீந்த சோத்தை களிமண்ணை உண்டை பிடிச்சி அதுல காரமுள்ள சோறமுள்ள பொறி அதுல சோத்தை ஒத்தி இங்க இருந்து தூக்கி பகாசுரனை கிட்டாவினாரு. அவன் பசியோட வந்தான். வாங்கில அப்படின்னு போட்டு அவன் பசி தாங்க முடியல. தொண்டையில அடிச்சுக்கிச்சு. பசி உடனே வந்தது கோவம். அங்க இருந்து வந்தா அப்படியே வந்தா எப்பா நீ குத்தா குத்துருவா. இந்த அங்கே வை. லைட் பாரு சாஞ்சிரும். பகாசுரன் எங்க அண்ணன் ஒரு குத்து விட்டாரா. அப்பதான் சொன்னாராம் 3 உண்டை சோத்துல 1 உண்டை சோறு சேர்த்து போச்சு. 2வது குத்து விட்டானா. 2 உண்டை சோறு சேர்த்து போச்சா. 3வது குத்து விட்டானா. 3 உண்டை சோறு சேர்த்து போச்சா. சாம பேத தான தண்டம் 3 தாரம் பார்த்தாரு. 4வது தாரம் கையை நோங்கினானா. குட்டிச்சாரு பகாசுரன். வண்டி ஓட்டுக்கு முன்னித்து மாற சொல்ல எங்க அண்ணன் வர வந்த உடனே முன்னித்து மாறதுக்கு யாரும் சனங்க எல்லாம் பார்த்து ஐயோ யாரோ விருந்தாடி வந்தவன்ட்ட சோறு கொடுத்து அனுப்புனாங்க. ஆமா அந்த பகாசம் என்ன செஞ்சாலும் தெரியல. வண்டி ஓட்டின்னு வரான். ஊரை அழிக்க போறான் அப்படின்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க ஓடுறாங்க. எங்க அண்ணன் தருமுறை ஓடுறாரு. பாய்ச்சிக்கிட்டு ஐப்பாலத்தை விட்டு ஓடுன மாதிரி ஓடுறான். ஓடுற மாதிரி செல்வாசு ஓடுற மாதிரி இவரு ஓடுறாரு. நாங்களாம் என்ன கேட்கறோம் நீ ஓடுற அப்படி கேட்கறோம். ஊர் ஓடக்குள்ள நாடு ஓடக்குள்ள நடுவு ஓடு. ஊர்ல அதான் தருமர் சொன்னது. ஆமா ஊர்ல என்ன ஒத்துமொத்தமா பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க கூட தான் நாமளும் சேர்ந்து ஓடணும். நம்ம தனியா பேசி நிக்க கூடாது. தனியா பேசினா வாங்கலாம். 4 பேர் சேர்ந்துதான் பேசணும். 4 பேர் என்ன முடிவோ அதான் நம்ம முடிவு. ஆமா நாடகம் செஞ்சா கூட 4 பேர் என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம ஆடி ஆகணும். அதான் நம்பாருல அவங்க கூட தான் எல்லாம் கூட்டிட்டு பேசணும். ஆமா ஒரு ஆள் மட்டும் எனக்கு தனி நாடகம் சொல்ல முடியாது. ஊர்ல என்ன ஒத்துக்க மாட்டாங்க. அத போல எங்க அண்ணன் ஊர் ஓடவுல உட்காடு எங்க அண்ணன் ஓடி வந்து வழிமறிக்கிறான். அண்ணா தர்மேந்திரா சொன்ன உடனே எங்க அண்ணன் காலில் வீமங்கால போய் நாங்க ஓடுறோம். தம்பி நீங்க பாய்ச்சிட்டு ஓடுறீங்க. நாங்க விழுந்த உடனே அங்க இருக்கிற முன்னித்து மங்கலத்தனம் 300 தலைகட்டு வந்து விழுது. எல்லா பகாசுரன் குறையாற்றி பகாசுரனை கொண்டு எங்கள் குறையகற்றினாலே ஆமாம் இன்று முதல் இந்த முன்னித்து மங்கலத்துக்கு நீங்கள் தான் எனக்கு குல தெய்வம். இன்னைக்கு முன்னித்து மங்கலத்துல யாரு குல தெய்வம் தெரியுமா? வீமனை தான் வச்சு கும்பிடுறாங்க தெரியுமா? நீந்தான் குல தெய்வம் அப்படி என்று சொல்ல அந்த பாப்பார குறையகற்றி முன்னித்து மங்கலத்தில் இருக்கிற நேரத்தில் பாஞ்சால தேசத்துல இருந்து கோபனுக்கு திருமணம் அப்படின்னு அங்க நிருபம் வந்து நிறுவத்தை பார்த்தீங்க. நிறுவத்தை கண்டு பாஞ்சாலி கல்யாணத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு நாங்கள் இளையராஜாக்களும் பாப்பார வடிவில சென்று பெரிய பாப்பா சின்ன பாப்பா சின்ன இரு பெரிய இரு நடு இரு அப்படின்னு பேர் சுப்பயிரு சப்பயிரு சப்பயிரு இல்ல சுப்பயிரு குப்பயிரு சப்பயிரு விளக்கமாற எடுத்தனா இல்லம்மா சப்பை தென்ன தெரியாதா சொல்லு போறங்க 56 தேச மன்னர்களும் பாஞ்சால சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஆமா பாஞ்சால ராஜாக்களை துரியோதனருக்கு மாலை எரித்து விட்டான். அதனாலே அவர்கள் வருவார்களோ அவர்கள் வரமாட்டாரோ இந்த சத்திரிய சொந்த சபையிலே யாராய் இருந்த போதிலும் வில்ல வளைக்கிறவங்களுக்கு பொண்ணுன்னா எல்லாம் எழுந்து வளைச்சு பார்த்தான். யாராலும் வளைக்க முடியல. ஆமா துரியோதனன் எழுந்து வளைத்தான். அவன் பட்டாரி தூக்கி மண்ணை கவிக்கிறான். அப்படியே சொல்லு
ஆக அவர் தனியா ஒரு நாடகம் எழுதுவாரு. அவன் யாருக்கு கவுந்து வந்தானுங்க ஏன் துரியோட மண்ணுக்கு ஆசைப்பட்டவன் எதுக்கு எவன் ஆசைப்படுறானோ அதெல்லாம் இப்ப எங்க வார்த்தை இருக்காரு கறிக்க வெங்கடேசன் செத்தாலும் காய்ச்சல் தான் ஆசை செத்தா கூட அவன் உயிர் போனா கூட காசு மேல தான் காசை தேய்ச்சி அவன் ஊத்தணும். தண்ணியில ஊத்தி ஊத்தினாதான் உயிர் போவோம் அப்பேற்பட்ட ஆசை பிடிச்சோன்னா அவன் ஐயோ அவன் இட்லி காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவன்லாம் என் கண்ணால பாத்துட்டேன் கூட என்ன பண்ண நான் செருப்பாலே அடிக்கணும்னு சொல்லியா 1000 ரூபாய் கொடுக்குறாங்க ஊர்ல இட்லி காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சரி அவன் கதை விடு நம்ம கதையை பேசுறா வந்திருக்கிற கதையை நான் கரியா கதை தான் பேசுறேன் உன் கதை பேசுறேன் கறிக்கானா என் வாத்தியா கறிக்கா அவனா என் வாத்தியால பேசுவேன் நானு என் கண்ணு முடியாது தான் பேசுவேன் எட்ட பேசுறேன் என்ன ஆட்சி வேணா பிடிக்க வேணாம் ஆள் இருக்குள்ள தான் பேசக்கூடாது ஆள் பேசுறேன் பாஞ்சாலம் சபையில இருக்க முடியாதவரு எல்லாரும் வளர்த்துட்டாங்க பார்த்து பார்த்தாங்க ஆமா யாரும் வளர்க்க முடியல யாரும் வளர்க்க முடியவில்லை இனிமேல் யாரு வளர்க்கறது அப்படின்னு சொல்ல நீச்சானே தவிர மற்றவர் யாரு இருந்தாலும் வளர்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே எழுந்தான் கர்ணன் வில்லை வளர்க்கலாம் பாஞ்சால கையை பிடிக்கலாம் அப்படி என்று வில்லை வளைத்தான் வில்லு வளைஞ்சு வருது நானிய பூட்ட போறான் ஒரு மயிரிழ கிணத்துல வளைஞ்சு வச்சிருது பார்த்தால் பாஞ்சாலி ஐயோ அர்ஜுனனுக்கு நான் நம்ம பெண்ணு ஆசைப்பட்டது அர்ஜுனன் மேலதானே அவன் இப்ப கர்ணம் வளைக்கிறாரு இந்த கர்ணம் வளைச்சு வில்லை வளைச்சு விட்டாரா கைப்பிடிச்சு குறி அறுத்து விட்டாரா ஆனால் நம்ம கைய வந்து பிடிப்பாரு இது என்ன தர்மம் அப்படி என்று பாஞ்சாலி இடுக்க முட்ட ராஜரெல்லாம் ஆண்டவனே இடுக்கமுற்ற ராஜரெல்லாம் இச்சபையில் தூண்டிருக்க என் கலகமற்ற சந்திரன் என் கண்ணினால் காண்கிறேன் இங்க வந்து அமர்ந்திருக்கபடியான ராஜரெல்லாம் அவன் மன்னரெல்லாம் வானத்திலேயே நட்சத்திர கூட்டத்தை பார்த்தால் எவ்வளவு ஒரு கூட்டமா இருக்கிறதோ அதே போல நட்சத்திரம் போல இந்த கூட்டம் எல்லாம் என் கண்ணுக்கு தெரியுது அப்படி நட்சத்திர கூட்டத்திலே வானத்திலே எவ்வளவு நட்சத்திரம் இருந்தாலும் ஒரு சந்திரன் ஒருவர் ஒளிப்பாரா ஆனால் அது எவ்வளவு ஒளி தருமோ எவ்வளவு பிரகாசம் தருமோ அதே போல என் மன்னன் அர்ஜுனன் அந்த சந்திரனை காண்கிறேன் அப்படி என்றால் அந்த நேரத்திலே மில்லு நாணி அது படி என்று இருந்தது திடீரென்று கர்ணன் கீழே சாய்ந்த உடனே இனிமேல் யார் ஆயிருந்தாலும் இந்த வில்லை வளர்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நான் பாப்பார் வடிவில் இருந்து ஓடி வந்து வில்லை வளர்த்து மச்சந்த குறி அறுத்து பாஞ்சாலியை கைப்பிடித்தேன் பிடித்த உடனே பார்த்தால் பாஞ்சாலி கொண்டான் குறிப்பறிவார் பெண்டாட்டி எல்லாரும் என்ன நடத்தினாங்க வில்லை வளர்த்தவன் பாப்பா ஒரு சத்திரிய விட்டு கொண்டேன் ஒரு பாப்பா கைப்பிடிக்கிறானே அப்படின்னு சொன்னாங்களா ஆனா பாஞ்சாலிக்கு மட்டும் தெரியுமா இவர் அர்ஜுனன் தான் எப்படி கொண்டான் குறி பரிவால் பெண்டாட்டி அர்ஜுனன் தவிர மற்றவர் வளர்க்க முடியாது நம்ம வீட்டுக்காரர் தான் பிடிக்கிறாரு பாப்பா இல்ல அர்ஜுனன் தான் அப்படி என்று அறிந்தால் அப்பொழுது துரியோதனன் எழுந்தான்